ஆரணி அருகே நகைக்கடையில் மேற்கூரையை உடைத்து 15 கிலோ வெள்ளியை கொள்ளையடித்த கொள்ளையர்கள் சிக்கியுள்ளார்கள். 2 மாதமாக நகைக்கடையை நோட்டமிட்ட கும்பல் கொள்ளை சம்பவத்திற்கு முன்பு நகைக்கடையிலேயே ஒத்திகை பார்த்து கொள்ளையை அரங்கேற்றியது எப்படி? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ராட்டினமங்கலம் ஈபி நகரில் இரும்புலி கிராமத்தை சேர்ந்த பெருமாள் என்பவர் நகைக்கடையை நடத்தி வருகின்றார். கடந்த 25ஆம் தேதி இரவு கடையை மூடிவிட்டு சென்ற நிலையில் வழக்கம் போல மறுநாள் கடையை பணியாளர்கள் திறந்துள்ளார்கள். அப்போது கடையில் இருந்த பொருட்கள் சிதறிக் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். கடையில் கொள்ளை நடந்திருப்பதை அறிந்து உரிமையாளருக்கு தெரிவித்துள்ளார்கள். கொள்ளை சம்பவம் தொடர்பாக கடை உரிமையாளர் பெருமாள் ஆரணி தாலுகா போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் திருவண்ணாமலை எஸ்பி சுதாகர் தலைமையில் டிஎஸ்பி பாண்டீஸ்வரி உள்ளிட்ட போலீசார் கடையில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். கைரேகை நிபுணர் தேவி பிரியா தடயங்களை சேகரித்தார். மோப்பனாய் மியாவை வரவழைத்து குற்றவாளியை அடையாளம் காணும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டனர். விசாரணையில் மேற்கூரை கேஸ் வெல்டிங் மூலம் உடைத்து மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து லாக்கரில் இருந்த சுமார் 15 கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. தனிப்படை போலீசார் ஆரணி டவுன் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி பதிவை கைப்பற்றி ஆய்வு செய்தார்கள். ஏற்கனவே கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை பின்தொடர்ந்து ஆந்திரா, பெங்களூரு, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர். அப்போது ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியை சேர்ந்த சரவணன், பிரபு ஆகியோரை சித்தூர் பேருந்து நிலையம் அருகே கைது செய்தார்கள். அவர்களை ஆரணிக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஆரணி அருகே ஈபி நகரில் உள்ள நகைக்கடையில் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியதை ஒப்புக்கொண்டனர். சரவணன், பிரபு ஆகியோரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சித்தூரை சேர்ந்த சிரஞ்சீவி, தினேஷ் ஆகியோரும் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. 2 மாதம் முன்பு ஆரணிக்கு வருகை புரிந்து நகைக்கடையை நோட்டமிட்டுள்ளார்கள். கொள்ளை நடைபெற்ற சில தினங்களுக்கு முன்பு கடையின் மேல் மாடிக்கு சென்று ஒத்திகை நடத்தியுள்ளனர். அதன் பின்னர்தான் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும், லாக்கரை உடைத்து வெள்ளியை கொள்ளையடித்ததும், மற்றொரு லாக்கரில் உள்ள தங்க நகையை கொள்ளையடிக்க முயற்சி செய்து அது முடியவில்லை என்றும் கூறியுள்ளனர். இதையடுத்து சரவணன், பிரபுவிடமிருந்த 4 கிலோ வெள்ளியை பறிமுதல் செய்த போலீசார் ஆரணி நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தார்கள். சிரஞ்சீவி, தினேஷ் இருவரும் மற்றொரு குற்ற வழக்கில் சிறையில் உள்ளனர். அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். ஆரணியில் நகைக்கடை மேற்கூரையை உடைத்து வெள்ளி கொள்ளை போன சம்பவத்தில் கொள்ளையை ஒத்திகை பார்த்து கொள்ளை சம்பவம் நடைபெற்றது போலீசார் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.